ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் ஃபுட்பால் அரங்கம். நான் உங்க விக்னேஷ், என் கூட இருக்க தர்ஷத். ப்ரோ நல்லா இருக்கீங்களா? சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் கேம் வீக்கோட ரிவ்யூ பத்தி பார்த்துடலாமா? நல்லா இருக்கு ப்ரோ. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆனா இந்த வாட்டி கொஞ்சம் புதுசா பார்க்கலாம். நம்ம மேட்ச் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி, ஏன்னா 18 மேட்ச் நடந்துச்சு. எல்லா மேட்சையும் உட்காந்து ஃபர்ஸ்ட் தூக்கம் வந்துச்சு. எல்லா மேட்சும் பார்க்க முடியாது, மேனுவலா உட்காந்து பார்க்க முடியல. ஹைலைட்ஸ் பார்த்தாலும் எதுவும் மனசுல நிக்க மாட்டேங்குது. ஸோ நம்ம வந்து எல்லா டீம்ஸும் எடுத்துடலாம். எல்லா டீம்ஸும் எடுத்துட்டு ஒரு டயர் லிஸ்ட் மாதிரி மேக் பண்ணலாம். கொஞ்சம் ஃபன்னா போகும் இது. அந்த மாதிரி எடுத்துட்டு போலான்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? பண்ணிடலாம். நம்ம ஒரு குரூப் பேஸ்க்கு வந்து மட்டும் ரேங்கிங் மாதிரி போட்டுறலாம். எந்தெந்த டீம் எப்படி படிக்குது. கரெக்ட். அண்ட் மக்களே, இந்த வீடியோ கொஞ்சம் ஃபன்னா இருக்க போகுது. பட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்க லைக், ஷேர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டே இருங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் ஏறிட்டே போகுது. பட் இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட நிறைய எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா நீங்க அப்படி மோட்டிவேட் பண்ணதான் எங்களுக்கு இந்த மாதிரி புது புது கண்டென்ட்ஸ் மேக் பண்ண தோணும். போயிடலாம் ப்ரோ. ஸ்கிரீனை ஷேர் பண்ணிடுறேன் நான். தெரியுதா? தெரியுது ஸ்கிரீன். ஸோ கிரேட் எஸ்ங்கிறது வந்து டாப் மோஸ்ட் கிரேடு. கிரேட் ஏ வந்து அதுக்கு செகண்ட் ரேங்க்கு, பி வந்து அப்படியே லோயர் ஆர்டர்ல அப்படியே போகும் ப்ரோ. நம்ம குயிக்காக போயிடலாம். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்சனல் எடுத்துக்கலாம் ப்ரோ. ஏன்னா கிரேட் எஸ்ல ஆர்சனல் வந்து 8 கேம் ஆடி இருக்கானுங்க. 8 கேமுமே வின்னு. அதுல கிளியரா அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கானுங்க. என்ன சொல்லணும்னா டிஃபென்ஸ் ரொம்ப கிளியரா இருக்கு ப்ரோ. ஆமா, ஆக்சுவலா வந்து இது அன்பீட்டன் ரெக்கார்டு. அது வந்து ஒரு நோட்டபிள் பாயிண்ட். அன்பீட்டன் பிளஸ் வின்னிங். இப்போ வந்து சில பேர் அன்பீட்டன்ல டிராஸ் இருக்கும், 1 or 2 டிராஸ் இருக்கும். இங்க வந்து 8 கேம்ஸும் வந்து வின் பண்ணது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஏன்னா குரூப் பேஸ்ல வந்து இப்போ நியூ லீக் ஃபார்மேட் வந்ததுக்கப்புறம் 8 கேம்ஸ்னு வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் ஓல்டு லீக் ஃபார்மேட்ல வந்து 6 கேம்ஸ் இருக்கும் குரூப் பேஸ்ல. அப்போ வந்து 6 மேட்சஸ் நிறைய பேர் வின் பண்ணுவாங்க. ஆனா இந்த 8ல வந்து ஒரு 2-3 பெரிய டீமோட மேட்சஸ், ட்ரிக்கி பிக்சர்ஸ் எல்லாம் இருக்கும் அவையில போயிட்டு ஆடுறது. இப்போ வந்து அர்சனல் பாத்தீங்கன்னா இந்த லீக் பேஸ்லயே பேயனையும் இன்டரையும் வின் பண்ணாங்க. அது வந்து ரொம்ப நோட்டபிள் வின்ஸ். அது வந்து பெரிய அது எப்படின்னா எதிர்பார்க்கல. இப்போ ட்ரா ஆகிரும் அப்படின்னு. ஏன்னா அந்த 2 டீம்ஸும் வந்து நல்ல பெரிய டீம்ஸ் தான். அப்படி இருந்தும் அவங்களுக்கு போய் வின் பண்றது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அவங்களும் வின் பண்ணி மீதி அந்த ட்ரிக்கி கேம்ஸ் எல்லாம் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் முடிச்சதுனால நம்ம வந்து அவங்கள ஃபர்ஸ்ட் ரேங்கிங்ல வைக்கலாம். கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் 3 கேம் அந்த ஃபர்ஸ்ட் 4 கேம்ல வந்து 3 ஈஸி கேம் தான் இருந்துச்சு அவங்களுக்கு. அத்லெட்டிகோ கிளப், அதுக்கப்புறம் ஒலிம்பியாகாஸ் இருந்துச்சு, அப்புறம் ஸ்லாவியா பிராகா இருந்துச்சு. இது மூணுமே ப்ரெடிக்டபிள் வின் அவங்களுக்கு. ஆனா வந்து அந்த 3வது கேம் வந்து அத்லெட்டிகோ மெட்ரிட வந்து ஹோம்ல 4-0 ஜெயிப்பானுங்க. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி பேயனை வந்து 3-1 ஜெயிச்சானுங்க ஹோம்ல. பிளஸ் இன்டரை வந்து 1-3 அவேல ஜெயிச்சானுங்க. ஸோ கிளியரா டிஃபென்ஸ் இதுல என்ன பண்ணுன்னா மொத்தமாவே ஒரு 6 கோல் தான் விட்டுருக்கானுங்க அவனுங்க. லீக் பண்ணிருக்காங்க 8 கேம்ஸ்ல. ஸோ கிளியரா வந்து ஆர்சனல் வந்து டீம் எஸ்ல போட்டுடலாம், கிரேட் எஸ்ல போட்டுடலாம் நம்ம. நோட்டபிள் பெர்ஃபார்மர் வந்து கேப்ரியலி மார்டினெல்லி வந்து 6 கோல் அடிச்சிருக்கான் போ ஆர்சனலுக்கு. பிளஸ் விக்டர் கோய்கரஸும் 4 கோல் அடிச்சிருக்கான். ஸோ அப்ப நம்ம அடுத்த இன்னொரு டீம் பார்க்கணும்னா ஈக்குவலி பெர்ஃபார்ம்டு டீம் வந்து பேயன் ப்ரோ. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆமா, பேயன் வந்து ஆக்சுவலா அவங்களும் வந்து இந்த ஒரே ஒரு மேட்ச் தானே லாஸ், மீதி எல்லாமே வின். கரெக்ட். ஆமா, ஆர்சனலோட மட்டும் தான் அது டாப் 2. அந்த மேட்ச் நடக்கும்போதே அவங்க டாப் 2ல இருந்தாங்க. அப்பவே வந்து ஒரு இது இருந்துச்சு, இந்த டாப் 2 ஆட போறாங்க எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மேட்ச் ஆக்சுவலா ஈக்குவலா தான் போச்சு. ஆர்சனல் வந்து கொஞ்சம் லைட்டா ஒரு எட்ஜ் பண்ணிட்டாங்க அவங்க குவாலிட்டினால. ஸோ வந்து மீதி எல்லா கேம்ஸும் வந்து நல்ல கம்ஃபர்டபுளா ஜெயிச்சாங்க பேயன். எப்படின்னா ரொம்ப எந்த டீம்ஸ் வந்து இப்ப செல்சியோட ஒரு வின் பண்ணுவாங்க ஹோம்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவ் ஆச்சு. அத மாதிரி நிறைய வின்ஸ் வந்து எப்படி கம்ஃபர்டபுளா ஜெயிச்சாங்க. இப்போ ரொம்ப கஷ்டப்படாம அவங்க குவாலிட்டி வந்து ஃபுல்லா ப்ரூவ் பண்ணாங்க. ஸோ வந்து அவங்க வந்து கண்டிப்பா ஒரு மேட்சா லாஸ் ஆயிருக்காங்க. மீதி எல்லாம் வின்னால நம்ம வந்து அவங்களுக்கு அந்த கிரேட் வைக்கலாம். கரெக்ட். ஏன் சொல்லணும்னா இந்த சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே கம்பெனி இருந்தான் கோச்சா. செம்ம சீசனா இருந்துச்சு. இது வரைக்கும் வந்து ஒரு 2 கேமோ 3 கேம் தான் ஆல் காம்படிஷன்ல தோத்துருக்கானுங்க. ஆனா வந்து இந்த சாம்பியன்ஸ் லீக் டிரா வந்த உடனே எல்லா பண்டிட்ஸ் எல்லாமே வந்து ஓகே செல்சியை வந்து மீட் பண்றாங்க, ஆர்சனலை மீட் பண்றாங்க, பிஎஸ்ஜியை மீட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்க போகுது. இந்த வாட்டி பேயனுக்கு ஹோப்பே கொடுக்கல அவங்க. பட் வந்து
எனக்கு நான் பர்சனலா நான் பார்த்தேன் செல்சினோடனே ஓகே செல்சி ஆல்தோ நான் பெரிய ஃபேனா இருந்தாலுமே அவங்க அசால்ட்டா போட்டுருவாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு எனக்கு. ஸோ செல்சி ஹோம் வின் பண்ணானுங்க, பிஎஸ்ஜியை வந்து அவே வின் பண்ணானுங்க ப்ரோ, 1-2 அவே வின் பண்ணானுங்க. அதே மாதிரி 2-3 ட்ரிக்கி ஃபிக்சர்ஸ், கிளப் ப்ரூகே இருந்துச்சு, அப்புறம் வந்து பிஎஸ்வி அவே இருந்துச்சு, அப்புறம் சென்ட் யூனியன் அப்படின்னு ஒரு டீம் அது உங்களோட ஹோம் விக்டரியோட இருந்துச்சு. ஸோ ஆர்சனல் தவிர எல்லா கேமும் ஜெயிச்சிருக்கானுங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி நிறைய கோல்ஸ் அடிச்சு ஜெயிச்சிருக்கானுங்க அவங்க. ஆமா, ஆக்சுவலா வந்து குரூப் பேஸ்ல ஹையஸ்ட் ஸ்கோரிங் இவங்க தான் நினைக்கிறேன், அப்படிதானே? ஆமா, இவங்களுக்கு ஹாஸ்டலுக்கு தான் அந்த இது 2 பேர்ல வந்து இவங்க வந்து லைட்டா ஹெச் பண்ணிட்டாங்க. இவங்க வந்து எப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி நிறைய கோல்ஸ் வந்து அவங்க வந்து அந்த ஃப்ரண்ட் லைன் அட்டாக்கே வந்து பயங்கரமான அட்டாக். கேன்னு ஒலிசே வந்து லூயிஸ் டியாஸ் பயங்கரமான அட்டாக். அவங்க வந்து கோல்ஸ் தான் அவங்க மாத்தி மாறி போட்டே இருப்பானுங்க. இப்போ ஒலிசே வந்து நல்லா கிரியேட் பண்ணுவானா, அவன் கோல்ஸும் போடுவான். அது மாதிரி கேனும் வந்து கிரியேட் பண்ணுவான், கோலும் போடுவான். அதே மாதிரி டபுள் சைடு அட்டாக் மாதிரி அவங்க வந்து இப்போ இவன் வந்து இவன் மட்டும் இது மட்டும் தான் பண்ணுவான், அட்டாக் இது கோல் மட்டும் தான் பண்ணுவான், அட்டாக் கிரியேட் பண்ணுவான், அப்படிலாம் இல்ல. அப்படி மூணு பேருமே நல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இது சப்ல இருந்து வர கனாப்ரி இப்போ மூசியாலாம் வந்துட்டான் இப்போ லாஸ்ட் 2 மேட்சஸா. ஸோ வந்து அவனுக்கு வந்து அந்த ஃபயர் பவர் பயங்கரமா இருக்கு. ஸோ வந்து அவங்க டிஃபென்ஸும் வந்து நல்ல அதுக்கேற்ற மாதிரி காம்ப்ளிமெண்ட் பண்றதுனால நியூ இயரும் பழைய ஃபார்ம் இந்த சீசன் சூப்பராகவே ஆடிட்டுங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சு வந்து குரூப் ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து நல்ல டாமினன்ஸா இருந்தாங்க. நீங்க சொன்னாங்க பிஎஸ்சி அவையெல்லாம் போய் வந்து அது வந்து வின் பண்ணிட்டு வர்றது வந்து கொஞ்சம் சாதாரண மேட்ரு கிடையாது. ஏன்னா பிஎஸ்சி தான் கரண்ட் சாம்பியன்ஸ். அவங்க ஹோம்ல போயிட்டு அவங்களே வின் பண்ணிட்டு வர்றது வந்து பெரிய மேட்ரு. ஸோ வந்து கண்டிப்பா இவங்களும் அந்த கிரேட் எஸ்ல இருக்கக்கூடிய டீம் தான். யா அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி மூசியாலா வந்து இன்ஜுரியில இருந்து ரிட்டர்ன் ஆயிருக்கான். லாஸ்ட் கேம் தான் ரிட்டர்ன் ஆயிருக்கான். செம பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தான் லாஸ்ட் கேம். நம்ம அப்படியே இன்னொரு டீமுக்குள்ள போயிடலாம். இன்னொரு டீம் வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு வந்து ஸ்பர்ஸ் ப்ரோ. இபிஎல்ல பாத்தீங்கன்னா நிறைய ரொம்ப இன்கன்சிஸ்டண்டா தோத்துட்டே இருக்கானுங்க. பட் ஆல்தோ வந்து சாம்பியன்ஸ் லீக்ல அவங்களோட ஆப்பனன்ட் டீம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய டீம்ஸ் கிடையாது, ஆனா எல்லாமே ட்ரிக்கி டீம்ஸ் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேர் தான் கிரேடஸ்ட். இதுக்கப்புறம் ஒரு டீம்ஸ் நம்ம ஏல வைக்கலாம் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க வந்து எக்ஸப்ஷனா பண்ணிக்காங்க 2 பேரும். இப்போ நீங்க சொன்ன ஸ்பர்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஏக்கு ஸ்பர்ஸ் வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த பிக்சர்ஸ் வைஸ் பார்த்தா வச்சுக்கோங்க, இந்த யூரோப்பா லீக் குரூப் ஸ்டேஜ் மாதிரி இருக்கும். என்னடா எனக்கு ஒரே ஒரு மேட்ச் அந்த பிஎஸ்ஜி மேட்ச் மட்டும் தான் எனக்கு வந்து டஃப்பான மேட்ச். அது தவிர மீது எல்லாம் பார்த்தா யூரோப்பா லீக் குரூப் ஸ்டேஜ் மாதிரி அவங்க வந்து கரெக்டா யூரோப்பா லீக் வின்னர்ஸ் என்னடா அவங்களுக்கு அதே மாதிரி கொடுத்துட்டீங்கன்னு மாதிரி இருக்கும். இருந்தாலும் அந்த இது வந்து யூஸ்வலிங்கிற டிஃப்ரெண்ட் பால் கேம் மாதிரி. ஸோ வந்து எந்த டீம்னாலும் கொஞ்சம் சாதாரணமா நினைச்சுக்க முடியாது. அப்படி இருந்தும் அவங்க வந்து அதை வின் பண்ணி இப்போ 6 கிளீன் சீட்ஸ் வர அது ஒரு பெரிய இம்ப்ரெஷன் இருக்காரு. 6 கிளீன் சீட் வச்சு 4th முடிச்சு குவாலிஃபை ஆறலாம் ஒரு நல்ல ரன் தான் இந்த குரூப் ஃபேஸுக்கு. ரைட். அவங்க ஆப்பனன்ஸ் பாத்தீங்கன்னா விலாரல், போடோ கிமிட், மொனாக்கோ, பிஎஸ்ஜி, ஸ்லாவியா பிராக், அப்புறம் டாட்மண்ட், பிராங்க்ஃபர்ட். ஸோ கிவன் மெனி ட்ரெக்கி டீம்ஸ் இருக்கிறதுனால மெனி பண்டிட்ஸ் என்ன ப்ரெடிக்ட் பண்ணாங்க அப்படின்னா இவங்கெல்லாம் வந்து ஒரு 7 to 9 பாயிண்ட்ஸ் தான் எடுப்பாங்க, ஏன்னா நிறைய டிராஸ் இருக்கும்னு நினைச்சாங்க. ஆனா வந்து இப்போ எல்லாரையும் வந்து சர்ப்ரைஸ் பண்ற விதமா 17 பாயிண்ட் எடுத்திருக்கானுங்க. அண்ட் டாப் 8க்குள்ளேயும் வந்துட்டானுங்க, டாப் 4லயும் வந்திருக்கானுங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி என்ன சர்ப்ரைசிங்னா கடைசி 3 மேட்ச் வந்து 7-0 அக்ரிகேட்ல வின் பண்ணிருக்கானுங்க ப்ரோ. ஆமா, ஆக்சுவலா வந்து பிரீமியர் லீக் அந்த டீம் அந்த குவாலிட்டி இதுல தெரியுது. எப்படின்னா நம்ம பிரீமியர் லீக் டேபிள்ல வந்து அவங்க 14th இருக்கானுங்க, ஆனா சாம்பியன்ஸ் லீக் அசால்ட்டா வந்து டாப் 4 வந்துட்டாங்க. இப்போ மண்டஸ் லீக்ல வந்து இப்போ டாட்மண்ட், இந்த பிராங்க்ஃபர்ட்லாம் மண்டஸ் லீக் டீம்ஸ் தான். இப்போ அவங்கலாம் வந்து அசால்ட்டா கிளீன் சீட்டை வச்சே வின் பண்ணாங்க. அதெல்லாம் வந்து பெரிய எப்படின்னா அது வந்து எப்பவுமே அந்த முன்னாடி உள்ள ஓல்டு ஃபார்மெட்ல பாத்தீங்கன்னா இது மாதிரி இருக்காது. இப்போ வந்து பண்டஸ் லீக் டீம்ஸும் நல்லா டஃப் கொடுப்பாங்க. இப்போ வந்து வர போற சீசன்ஸ் பார்த்தா பிஎல் டீம்ஸோட கை ஓங்குறத பார்க்க முடியுது. இப்போ வந்து அசால்ட்டா இந்த டீம்ஸ் எல்லாம் லலிகா டீம்ஸ் இந்த டீம்ஸ் எல்லாம் அசால்ட்டா போட்டுறாங்க. ஸோ வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த வந்து அந்த 6 கிளீன் சீட்ஸ் வச்சது வந்து ஒரு பெரிய மீன். இது எப்படின்னா அவங்க கஷ்டப்பட்டு இப்போ வந்து லாஸ்ட் மினிட் கோலு அப்படி கூட ஜெயிக்கல, எல்லாமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளா வின் பண்ணாங்க. ஸோ வந்து கண்டிப்பா இவங்களை வந்து கிரேட் ஏல வைக்கணும். கரெக்ட். அண்ட் மக்களே ஒரு விஷயம் நம்ம சொல்லணும், இது வந்து டாப் 8ல வந்து இருக்கிற டீம்ஸ் எல்லாம் ஏல வருவாங்க, எஸ்ல வருவாங்க அப்படி கிடையாது.
இது வந்து சாம்பியன்ஸ் லீக்ல நம்மளோட இப்ப நம்மளுக்குன்னு ஒரு தனியா இதுல இருக்கும்ல, மோர் கோல்ஸ் ஸ்கோர்டு, மோர் லெஸ் சான்சஸ் கிரியேட்டட், அந்த மாதிரி இருக்கிற டீம்ஸா பார்த்து நம்ம ஏஎஸ்ல அந்த மாதிரி வைக்க போறோம் நாங்க. ஸோ அதுக்கடுத்து நம்ம இன்னொரு டீம் பத்தி பார்க்குறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டீம் ப்ரோ, ஸ்போர்ட்டிங் லிஸ்பன்னு. அவங்களோட ரைஸ் பார்த்தீங்கனாலே அவங்களே வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு டாப் 8ல முடிக்கிறது. ஆமா, ஸ்போர்ட்டிங் வந்து ஆக்சுவலா இந்த சீசன் சம்மர்ல தான் கியோக்ரஸ் வந்து செல் பண்ணாங்க. அவன் வந்து 100 கோல் சீசன் அடிச்சிருந்தான். ஆக்சுவலா அந்த அளவுக்கு பொலிபிக் கோல் ஸ்கோரரை வந்து ஆர்சனலுக்கு செல் பண்ணாங்க. செல் பண்ணிட்டு சரி ஸ்போர்ட்டிங் வந்து சரி திருப்பி டீம் செட் பண்ணி அந்த மாதிரி கோல் ஸ்கோரை ரீப்ளேஸ் பண்றது வந்து ரொம்ப டஃப்னு நினைச்சா லூயிஸ் சுவாரஸ்னு வந்து வாங்கிருக்காங்க. அவன் வந்து அதுக்கு ஈக்குவலா அடிச்சிருக்கான். இப்போ ஆல்ரெடி 23 25 கோலோ வந்து அந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணி கரெக்டா இப்போ சாம்பியன்ஸ் லீக்ல வந்து டாப் 8ல முடிக்கலாம் வந்து பெரிய விஷயம். வந்து ஆக்சுவலா லாஸ்ட் கேமிக்கு வந்து பிஎஸ்ஜி வின் பண்ணாங்க. கரெக்ட், 7th கேம். அது வந்து ஒரு பெரிய வின்னு. அந்த வின்னுக்கு அப்புறம் தான் அந்த வின் தான் அவங்களுக்கு வந்து லைட் பூஸ்ட் பண்ணுச்சு. கரெக்டா பூஸ்ட் பண்ணி இப்போ லாஸ்ட் கேமிக்கு வந்து இந்த அத்லெட்டிகோ பில்போட ஆனாங்க. ஆக்சுவலா நல்ல த்ரில்லா போச்சு. 3-2 வின் பண்ணி டாப் 8க்குள்ள வந்தாங்க. ஆமா கரெக்ட். அதே மாதிரி இவங்களோட நீங்க சொன்ன மாதிரி லூயிஸ் சாரஸோட சேர்ந்து ட்ரிங்காவோ அப்படின்ற ஒருத்தர் இருக்கான், பேயன் ப்ராடக்ட். அவனுமே வந்து நல்ல கோல் ஸ்கோரிங். இவங்க 2 பேத்துக்கும் நடுவுல வந்து ஒரு 9 கோல் 10 கோல் அடிச்சிருக்கானுங்க. அண்ட் இன்னொன்னு சொல்ல போனோம்னா இவங்க கேம்ஸ் எல்லாமே கடைசி வரைக்கும் த்ரில்லா போயிருக்கு ப்ரோ. இப்போ 90th மினிட், இப்போ 7th கேம் வந்து பிஎஸ்ஜி ஜெயிச்சானுங்க, 2-1 ஜெயிச்சானுங்க. அதுமே 90th மினிட்ல வின்னு. அதே மாதிரி அத்லெட்டிக் கிளப் லாஸ்ட் கேம்ல அவங்களுமே வந்து 90th மினிட்ல தான் வின் பண்ணானுங்க. ஸோ நல்லா த்ரில்லிங்கா எடுத்துட்டு போய் தான் வின் பண்ணியிருக்கானுங்க. லூயி போர்கஸ் அவன் தான் வந்து கோச். ஆக்சுவலா அமோரிம் வந்து போன பிறகு நிறைய இருந்துச்சு, அவங்க டீமுக்குள்ளேயே நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு. ஆனா பியூட்டிஃபுல்லா எல்லாத்தையும் வந்து சரி பண்ணியிருக்கான். ஆமா, ஆக்சுவலா அமோரிம் வந்து இந்தப்போ அவன் வந்து அந்த பேக் 3 சிஸ்டம் போட்டு அந்த டாமினண்டா இருந்தாங்க. அந்த போர்ச்சுகீஸ் லீக்ல டாமினண்டா இருந்தாங்க. சாம்பியன்ஸ் லீக்ல சூப்பரா இருந்தாங்க. ஆக்சுவலா சாம்பியன்ஸ் லீக் இந்த எப்படின்னா வந்து லாஸ்ட் சீசனும் கொஞ்சம் சாம்பியன்ஸ் லீக் நல்லா ஆடிட்டு இருந்தாங்க அமோரிம் கீழே. பாத்தீங்கன்னா குரூப் ஸ்டேஜ்ல எல்லாம் வந்து சிட்டி எல்லாம் வின் பண்ணுவாங்க, 4-0 வின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் யுனைடெட் வருவான். ஸோ வந்து அவங்களுக்கு வந்து அந்த ரீப்ளேஸ்மெண்ட் லாஸ்ட் சீசன் கொஞ்சம் சரியா போகலாம். அவங்க போனதுக்கு அப்புறம் ரீப்ளேஸ் பண்ணி அது வந்து கொஞ்சம் நல்லா போகலாம் அவங்க எதிர்பார்த்த மாதிரி கரெக்டா. ஆனா இந்த சம்மர்ல வந்து வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா ஆடிட்டுங்க. போர்ச்சுகீஸ் லீக்ல வந்து எத்தனை நாள் பிளேஸ்ல இருக்காங்கன்னு தெரியல. ஆனா சாம்பியன்ஸ் லீக்ல வந்து அவங்க ரெக்கார்டு வந்து சூப்பரா இருக்கு. ரைட். And another team bro, which I am very excited to watch. I mean Korabag, many pundits especially அவங்க என்ன ப்ரெடிக்ட் பண்ணாங்க அப்படின்னா இவங்க வந்து பாட்டம் 3-4ல தான் இருக்க வேண்டிய டீம் அப்படின்ட்டு. ஆனா வந்து இவங்க வந்து எதனால நான் வந்து 7 வைக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா இவங்க வந்து டாப் 24லயும் வந்திருக்கானுங்க. அதே சமயம் வந்து ரொம்ப சம ஃபுட்பால், சூப்பரா அட்டாக்கிங் ஃபுட்பால் ஆடி இருக்கானுங்க கொராபேக். ஆமா, கொராபேக் வந்து ஆக்சுவலா அவங்க ஹோம்ல வந்து ரொம்ப பயங்கரமான ஸ்ட்ராங். ஹோம் மேட்சஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு 2-3 மேட்சஸ் வின் பண்ணிட்டு இப்போ செல்சியோலாம் டிராப் பண்ணாங்க. அவங்க வந்து ஹோம்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம். இப்போ எந்த பெரிய டீம் வந்தாலுமே நான் சொன்ன மாதிரி செல்சியை டிராப் பண்ணது அந்த மாதிரி இந்த 2-3 மேட்சஸ் வந்து நல்லா வின் பண்ணாங்க. ஸ்டார்டிங் வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா கடைசி ஒரு 3 மேட்சஸா கொஞ்சம் சறுக்கிட்டாங்க. இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் நல்ல பொசிஷன்ல இருந்திருப்பாங்க. இருந்தாலும் அவங்கள்ட்ட வந்து நம்ம இதை விட பெருசா அசர்பைஜான்ல வந்து வர டீம் ஆக்சுவலா வந்து அவங்க வந்து இந்த சாம்பியன்ஸ் லீக்ல வந்து முன்னாடி எல்லாம் மினோஸ் மாதிரி இருப்பானுங்க. இப்போ ஏதாவது குரூப் ஸ்டேஜ்ல குரூப் ஆஃப் டெத்ல வந்து 3 டீம் பெருசா இருக்கும், இவனுங்களை 4 டீமும் போடுவாங்க. இவங்களை போட்டு எல்லாரும் பொழந்துருவாங்க. பொழந்துட்டு ஒரு பாயிண்ட் கூட எடுக்க முடியாம 0 பாயிண்ட்ஸ்ல வெளியே போய் நம்ம பாத்துருக்கோம். ஆனா இந்த சாம்பியன்ஸ் லீக்ல வந்து பேஸ்ல வந்து நியூ பேஸ்ல வந்து அவங்க அந்த டிரான்ஸ்ஃபர் பேஸ் நல்லாவே தெரியுது. நாங்க வந்து சும்மா பார்ட்டிசிபேட் பண்ண வரல, எங்களை வச்சு நீங்க வந்து எதுவும் பாயிண்ட்ஸ் எடுத்துக்க முடியாது, நாங்க வந்து கண்டிப்பா நாங்களும் குவாலிஃபை ஆகும் அப்படின்னு அந்த ஒரு டிட்டர்மினேஷன் தெரியுது. அது வந்து கரெக்டா ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அந்த டேபிள்ல. வந்து டாப் 24 வரலாம் பெரிய விஷயம். ஏன்னா பெரிய பெரிய டீமே வெளியே போயிருக்கு. மார்செல் மாதிரி டீம் எல்லாமே டாப் 24 வராம வெளியே போயிருக்காங்க, வில்லாரியல். ஸோ வந்து இவனுக்கு வந்தது வந்து பெரிய அச்சீவ்மெண்ட். ரைட். அண்ட் எஸ்பெஷலி அவங்க ஸ்டார்ட் பண்ண விதம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்ல வந்து 2 வின்னு, பென்ஃபிகா அண்ட் கோப்பன்ஹேகன். பென்ஃபிகாவை அடிப்பாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. அண்ட் செல்சியோட டிரா பண்ணியிருக்காங்க. நெப்போலியோட லூஸ் தான், எக்ஸ்பெக்டட் தான். பட் பிராங்க்ஃபோர்ட்டோட ஜெயிச்சிருக்கானுங்க, அன்எக்ஸ்பெக்டட் டீம்ஸோட ஜெயிச்சிருக்கானுங்க. கொராபேகோட லோகோ இதானே? ஆமாமா, அதான். ஓகே, யா.
அவங்கள நான் ஏல தான் வைக்க ஆசைப்படுறேன். உங்க ஆட்சேபம் இல்லைல்ல? ஏன் ஓகே தான். நல்ல Yeah. அவங்க வந்து கண்டிப்பா ஏல தான் வைக்கணும். ஏன்னா அவங்க டீம் இருக்கிற அந்த ஸ்டேச்சருக்கும் அவங்க வந்து அந்த இந்த பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நம்ம கண்டிப்பா அங்கதான் ரேங்க் பண்ணணும். another team bro, லிவர்பூல் பிக் கிளப். EPL ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க, இன்கன்சிஸ்டன்ட் ஃபார்ம் லைக் ஸ்பர்ஸ் அவங்கள மாதிரியே அப்படிதான் இருக்கானுங்க. பட் தேர்ட்ல முடிச்சிருக்கானுங்க சாம்பியன்ஸ் லீக்ல. எஸ்பெஷலி நல்ல விஷயம் என்னன்னா 8 கேம்ல 6 கேம் ஜெயிச்சிருக்கானுங்க ப்ரோ. ஆமா, ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரி பிரீமியர் லீக்ல வந்து இந்த மாதிரி 2-3 டீம் இருக்கானுங்க. பிரீமியர் லீக்ல பார்த்தா வந்து ரொம்ப சொதப்புற மாதிரி இருக்கும். ஆனா சாம்பியன்ஸ் லீக்ல போட்டு ஈஸியா வின் பண்ணிட்டு போட்டு பொலன்னு பொழக்குறாங்க. வந்து கடைசி பாத்தீங்கன்னா நீங்க அந்த கரபாக்கோட லாஸ்ட் மேட்ச் அது வந்து 6-0 அசால்ட்டா வின் பண்ணாங்க ஹோம்ல. நானா அப்படி எதிர்பார்க்கல. இப்ப கரபாக்னா கொஞ்சம் டஃப் கொடுப்பானுங்க, ஒரு 2-1 அப்படின்னு க்ளோஸா போகணும்னு பார்த்தா 6-0 வின் பண்ணாங்க. அதான் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படியே கான்ட்ராஸ்டா இருக்கு. பிஎல்ல ஒரு மாதிரி, யூசிஎல் ஒரு மாதிரி. இப்ப யூசிஎல் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணீங்கன்னா லிவர்பூல் வந்து இந்த கேம்பெயின் வந்து குட் கேம்பெயின் தான், செமையான கேம்பெயின். அவங்க வந்து அந்த டாப் 4ல தேர்ட் முடிச்சது வந்து பெரிய விஷயம். கரெக்ட். அத்லெட்டிகோ மேட்ரிடோட வின் பண்ணிருக்காங்க 3-2 வின் ஃபர்ஸ்ட் கேம். அதுக்கப்புறம் கலாட்டாசரேயோட 0-1 லாஸ் பண்ணாங்க. கலாட்டாசரே அண்ட் பிஎஸ்வி அவே லாசஸ், 2 லூசஸ் மட்டும் தான். மிச்ச எல்லா கேமும் வின் ஆயிருக்கானுங்க. ரியல் மேட்ரிடோட ஒரு வின் நினைக்கிறேன். ரியல் மேட்ரிடோட 0-1 வின். அதே மாதிரி பிராங்க்ஃபர்ட்டோட அவேல 1-5 வின் பண்ணிருக்காங்க. சோ எல்லாமே பெரிய கோல்ஸ் அடிச்சு தான் வின் பண்ணிருக்கானுங்க அவங்க கிளியரா. ரியல் மேட்ரிடோட ஆனாங்களா? எனக்கு ஞாபகம் இல்ல. இல்ல ரியல் மேட்ரிடோட ஆடல, சிட்டி தான் ஆனாங்க. இவங்க இன்டர் மிலான். ஆமா ஆமா, இல்ல சாரி ரியல் மேட்ரிடோட ஆடுனாங்க. சாரி 1-0 வின். அதான் ஒரு ஹோம்ல வின் பண்ணுவாங்க 1-0 வின். அதெல்லாம் பெரிய கேம்ஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பண்ணிட்டு நீங்க சொன்ன மாதிரி டாப் 3ல வர்றது வந்து பெரிய விஷயம் தான். அது வந்து வந்ததுக்கு அப்புறம் அதுவும் இல்லாம இந்த நோட்டபிள் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா இந்த எக்கிடிகே வந்து பயங்கரமா ஆடுறான். அவங்க வந்து அந்த சாம்பியன்ஸ் லீக்ல வந்து நிறைய ஒரு 2-3 கோல்ஸ் எல்லாம் பயங்கரமான கோல். இப்போ லாஸ்ட் கேமிங் எல்லாம் போட்ட கோல் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ சிங்கிளா ஒரு ரன்ல அவனுக்கு லாங் பால் வரும், அப்படியே டக்கு டக்குன்னு கொண்டு போயிட்டு ஸ்கில் எல்லாம் பண்ணி கொண்டு போய் போட்டான். உடனே எக்கிடிகே அவனுக்கு வந்து அந்த இந்த சம்மர்ல சைன் பண்ண சைனிங்ஸ்லயே ரொம்ப ஹிட்டான சைனிங் தான் அவன் தான். அதே மாதிரி வேர்ட்ஸ்மே வந்து லைம்லைட்ல வந்துகிட்டு இருக்கான் நல்லா. லாஸ்ட்ல சம் கேம்ஸ் இப்பதான் ஃபார்ம் ஆறான். யா another டீம் ப்ரோ. இப்போ வந்து அடுத்த கட்டத்துக்கு வரலாம். நம்ம அத்லெட்டிகோ மேட்ரிட் பத்தி பேசிட்டு இருந்தோம். நம்ம அத்லெட்டிகோ மேட்ரிட் இருந்து வந்து கொஞ்சம் மிக்சடான சீசன் பார்க்க முடிஞ்சுச்சு எனக்கு ரொம்ப. ஆமா, அத்லெட்டிகோ மேட்ரிட் வந்து நீங்க சொன்ன மாதிரி இப்போ வந்து முன்னாலாம் வந்து கொஞ்சம் நல்ல யூசிஎல் வந்து பாத்தீங்கன்னா குரூப் கேம்ல வந்து கொஞ்சம் டாப்ல வருவாங்க. நல்ல இப்போ வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி 2-3 மேட்சஸ்லாம் வந்து இப்போ பிக் கேம்ஸ் எல்லாம் சில மேட்சஸ்லாம் வந்து நல்ல ஆடி டக்குன்னு வின் பண்ணிடுறாங்க. ஆனா இந்த வாட்டி அந்த கேம்பெயின்ல அப்படி இல்லவே இல்லை. பிக் மேட்சஸ் எல்லாமே லாஸ் ஆயிட்டாங்க. என்னன்னா அது இப்படி ஆச்சரியமா இருக்கு. அத்லெட்டிக் மேட்ரிக்னாலே இப்போ வந்து பிக் டீம் அவனே போய் போடுறது. இப்போ ஞாபகம் இருக்குன்னா ஒரு நாக் அவுட் ஃபேஸ்ல வந்து லிவர்பூல் செம ஃபார்ம்ல இருந்தாங்க. இவனுங்க வந்து குவார்டர்பிளே அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அத்லெட்டிக் மேட்ரிட் வந்து அந்த நாக் அவுட்ல வந்து இந்த குவார்டர் ஃபைனல்ஸோ செமிஸ்லயே போயிட்டு 2015ல இந்த கேம் இல்ல 14-15ல. ஆமா, இவங்க வந்து ஆன்ஃபீல்ட்ல வந்து 3-2 அக்ரிகேட்ல வின் பண்ணுவாங்க. ஞாபகம் இருக்கா? மொராட்டாலாம் கோல் போடுவான். சோ அத மாதிரி பிக் டீம்ஸ வந்து போடுறதா இவங்க வேலையை. இப்போ வந்து இவங்களும் பிக் டீம் தான், ஆனா வந்து பிக் டீமோட நல்லா ஆடுவாங்க இன்னும். வந்து ஆனா வந்து இந்த கேம்பெயின் பாத்தீங்கன்னா எல்லா பிக் மேட்சஸ் தோத்துனாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்துச்சு. நடுவுல வந்து 2014-15 டைம்ல வந்து சிஎல்க்குன்னு இவங்க அளவெடுத்து செஞ்ச மாதிரி டீம் இருந்துச்சு. ஆமா, பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ஃபைனல்ஸ் வந்து ஆக்சுவலா 2 வாட்டி போனாங்க, போய் ரியல் மேட்ரிட் தோத்தாங்க. ஆனா இந்த வாட்டி இந்த அல்வாரஸ்க்கு மேல ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, ஆனா ரொம்ப சொதப்பிட்டான்னு எனக்கு தோணுது. இந்த சீசன் வந்து அவன் வந்து கோல் போட்டே ஒரு 13 மேட்ச் ஆச்சுன்னு சொல்றாங்க. சோ அத மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த ஒரு பிக் சைனிங்ஸ் இந்த பிக் பிளேஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணல போல இந்த சீசன். நீங்க சொல்ற மாதிரி ஸ்டார்டிங்ல வந்து லிவர்பூலோட தோத்தானுங்க அத்லெட்டிகோ மேட்ரிட். அதுக்கப்புறம் ஆர்சனலோடையும் தோத்துருக்கானுங்க தேர்ட் கேம். அப்புறம் வந்து பட் அந்த நடுவுல அந்த ட்ரிக்கி டீம்ஸோடலாம் ஜெயிச்சிருக்கானுங்க. அதனாலதான் இவங்களை வந்து நான் பில போட ஆசைப்படுறேன். ஏன்னா வந்து ரொம்ப மிக்சட் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கானுங்க. பிராங்க்ஃபர்ட்டோட யூனியன் சென்ட்டோட பிஎஸ்வியோடலாம் வின் பண்ணியிருக்கானுங்க. அண்ட் மோஸ்ட் நோட்டபிளி இன்டர் மிலானோட வின் பண்ணியிருக்காங்க ப்ரோ. 2-1 வின் பண்ணியிருக்கானுங்க. அந்த அந்த ஒரு இது கொஞ்சம் நல்ல வின். நம்ம வந்து அதை கன்சிடர் பண்ணோம்.
இன்டர் மிலானோட அந்த இன்டர் மிலான் அப்போ நல்ல ஃபார்ம்ல இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 4 மேட்சஸோ 3 மேட்சஸோ தொடர்ந்து வின் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களோட வந்து வின் பண்ணது வந்து ஆக்சுவலா அதான் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்கு இப்போ டாப் 24க்கு. இல்லாட்டி அவங்க வந்து கரெக்டா வெளியே போயிருப்பாங்க. கரெக்டா டாப் 25. ஏன்னா லாஸ்ட் கேமிங் வந்து லாஸ் ஆயிட்டாங்க போடோ கிளிமிட்டோட ஹோம்ல. அங்கதான் அவங்க வந்து ரொம்ப சொதப்பி இருக்கானுங்க. ஏன்னா போடோ கிளிமிட்டோட 1-2 ஹோம்ல லாஸ், அதுவும் ஹோம்ல. அதே மாதிரி கலட்டாசரையோடய 1-1 டிரா ஆக்கியிருக்கானுங்க அவேல. யா ஸோ நம்ம இன்னொரு டீம் பத்தி பாத்துடலாம் ப்ரோ. இன்னொரு டீம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பட்டது வந்து அட்லாண்டா. ரொம்ப செம்மையா அதாவது ஃபர்ஸ்ட் மேட்ச்ல லூஸ் பண்ணானுங்க. பட் அதுக்கப்புறம் வந்து அப்புறம் ஒரு 5 கேம்ஸ்ல 4 வின்ஸ் ப்ரோ. அவங்க 4 வின்ஸ் 1 டிரா அட்லாண்டா. ஆமா, ஆக்சுவலா அவங்க வந்து கேம்பெயின் நல்லதான் போச்சு. ஆக்சுவலா கடைசி 2 கேமுக்கு தான் கொஞ்சம் சொதப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்னு அதுவும் நல்லா ஆட்டாங்க. டாப் 8ல வருவாங்கன்னு நான் நினைச்சேன். ஆக்சுவலா அந்த 6th கேமுக்கு செல்சியை வின் பண்ணிட்டு ஹோம்ல அத டாப் 8ல 4த்தோ இது 5த்தோ இருந்தானுங்க. சோ நான் டாப் 8ல முடிச்சிருவானுங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா வந்து அந்த 2ல சொதப்பிட்டாங்க. ஆனா நம்ம சொன்ன மாதிரி அதான் சிரியா கிளப் அவங்க வந்து கொஞ்சம் அந்த அவங்களுக்கு வந்து ஒரு டிட்டர்மினேஷன் இருக்கும். நல்லா ஆடுவாங்க எப்பவுமே யூசிஎல்ல. சோ வந்து அட்லாண்டா வந்து நம்ம பாத்தீங்கன்னா இப்போ யூசிஎல் வந்து தொடர்ந்து வர டீம் கிடையாது. நம்ம ஒரு கடைசி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து பாத்தீங்கன்னா அட்லாண்டாலாம் அவ்வளவு மேக்கே பண்ண மாட்டாங்க. டாப் 4 வந்து அந்த அளவுக்கு தான் இருந்தாங்க. ரொம்ப கீழே இருந்த டீம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க இம்ப்ரூவ் ஆகி இப்போ பாத்தீங்கன்னா தொடர்ந்து யூசிஎல் வர டீம் ஆகிட்டாங்க. அது வந்து அதே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அதுல வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த சீசன் வந்து அந்த 4 வின்ஸ் அந்த 5 மேட்சஸ்ல வந்து 4 வின்ஸ் எடுத்து வந்து அந்த எனக்கு தெரிஞ்ச டாப் 8 கண்டென்ஸ்ல இருந்ததே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். சோ அதுக்கு நம்ம வந்து கண்டிப்பா பீகர் எடுத்துருவோம். ஆமா, எஸ்பெஷலி பிஎஸ்ஜியோட தோத்து போனாங்க ஃபர்ஸ்ட் கேம் 4-0 பேடா தோத்து போனாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து அந்த ட்ரிக்கி டீம்ஸ் இருக்கு, கிளப் ப்ரூகே அப்புறம் ஸ்லாவியா பிராகியாவோடலாம் வந்து ஜெயிச்சிருக்கானுங்க. மார்சிலேயோட 1-0 அவே வின் ஜெயிச்சிருக்கானுங்க. அதே மாதிரி செல்சியோட 2-1 அவே வின் ஜெயிச்சிருக்கானுங்க. ஹோம் வின் ஜெயிச்சிருக்கானுங்க. நீங்க சொன்ன மாதிரி கடைசி 2 மேட்ச் வந்து அது ரொம்ப ஈஸியான கேம்ஸ். இவங்க ஸ்டாண்டர்ட் கம்பேர் பண்ண யூனியன் செயின்ட்டும் அப்புறம் அத்லெட்டிக் கிளப்பும் 2-3 லூஸ் பண்ணிருக்காங்க அத்லெட்டிக் கிளப்போட. ஸோ அந்த 2 கேம்ல வந்து ஏதாச்சும் ஒரு டிரா, அந்த மாதிரி 2 கேம் டிரா இல்லைன்னா அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வின் எடுத்திருந்தா கூட டாப் 8 வந்திருப்பானுங்க அவங்க. ஆமா கண்டிப்பா. அந்த நான் எதிர்பார்த்தேன் அவங்க வந்து 6th கேமுக்கு முடிச்சோடனே டாப் 8 இவங்க வந்து கன்ஃபார்ம் போல. ஏன்னா 2 மேட்ச்ல 1 வின் பண்ண போதும் அப்படின்னு நினைச்சேன். 13 இருந்தாங்க ஆக்சுவலா. ஒரு மேட்ச் வின் பண்ணா போதும் 16. ஆனா வந்து அந்த ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டு 1 டிரா பண்ணிருக்கலாம். ஆனா 2லயுமே வந்து அவங்க வந்து கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. சோ ஆனா இதே அவங்களுக்கு வந்து பெரிய இதுதான். ஏன்னா அவங்க வந்து நீங்க இதுக்கு ஒரு 3 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா இப்போ அட்லாண்டாலாம் வந்து யூசிஎல் வரைய மாட்டானுங்க. இப்போ யூரோப்பா லீக் அந்த லெவல்ல இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து தொடர்ந்து யூசிஎல் வராங்க. இப்போ இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்கன்னா அதே பெரிய விஷயம். அப்புறம் இன்னொரு பிக் டீம் ப்ரோ, இன்டர் மிலான் வந்து செம்ம ஸ்டார்ட் பண்ணானுங்க. 4 out of 4 ஜெயிச்சானுங்க. எல்லாமே குட்டி குட்டி டீம்ஸ். அந்த அவங்களோட 5th கேம்ல இருந்து 8th கேம் கடைசி கேம் வரைக்கும் தான் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஆப்போனன்ட்ஸ். அத்லெட்டிகோ மேட்ரிட், லிவர்பூல், ஆர்சனல், டாட்மண்ட். அண்ட் இந்த 4ல கடைசி டாட்மண்டோட கேம் மட்டும்தான் ஜெயிச்சிருக்கானுங்க. ஸோ 4ல 3 லூஸ், ஒரே ஒரு வின்னு தான். எஸ்பெஷலி போன சீசன் வந்து ஃபைனல்ஸ் போனானுங்க. அப்படிப்பட்ட ஒரு டீமை வந்து இப்படி பாக்குறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. குரு எனக்கு தெரிஞ்சு அதான் இப்போ நீங்க என்ன சொன்ன ஃபைனல்ஸ் போன டீம் வந்து டாப் 8 வரணும்னு சொல்றீங்க. ஆனா வின்னரே டாப் 8 வரல. நாம அதை பத்தி ஒண்ணும் சொல்ல முடியாது. ஆனா வந்து எனக்கு தெரிஞ்சு 8 மேட்ச்ல 5 வின் பண்ணிட்டாங்களே, அதே பெரிய விஷயம் தான். ஏன்னா வந்து அது வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த 3 பிக் கேம்ஸ் தொடர்ந்து வந்துருச்சு. அவங்க வந்து கரெக்டா அந்த ஈக்குவலா ஃபேஸ் பண்ணி வந்துச்சுன்னா இப்போ ஒரு பிக் கேம் வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு 2 மேட்ச் அப்புறம் ஒண்ணு அப்படி வந்துச்சுன்னா அவங்க வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிப்பாங்க. தொடர்ந்து 3 கேம் வந்ததுனால அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அந்த இடம் சிக்கிட்டாங்க போல. உடனே அதுல வந்து ஒரு மேட்ச் எக்ஸ்ட்ரா வின் பண்ணிருந்தா கூட நீங்க டாப் 8 வந்துக்கணும். ஏன்னா ஒரு மேட்ச் ஸ்விங் தான் அது. உடனே அதை வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனா எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து இந்த கேம்பெயின் நல்லா தான் ஆடிக்காங்க. ஏன்னா நாக் அவுட்ல வந்து அவங்க வந்து டேஞ்சரஸா இருப்பாங்க. சோ வந்து நம்ம இதை வச்சு அவங்க வந்து இடைப்பட முடியாது. நாக் அவுட்ல வந்து பயங்கரமா வந்து அந்த அவங்க டீமே வேற மாதிரி ஆடுவாங்க. ஏன்னா போன கேம்பெயினே பார்த்தோம் எப்படி ஆடுவாங்கன்னு. சோ வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த கிரேட் பி வந்து கரெக்டா தான் அவங்களுக்கு. சோ அத்லெட்டிகோ மேட்ரிடோட 2-1 லூஸ் பண்ணிருக்காங்க. லிவர்பூலோட 0-1 லூஸ். ஆர்சனலோட 1-3 லூஸ் பண்ணிருக்காங்க ஹோம்ல. எல்லாமே ஹோம்ல. டாட்மண்டோட அவேல போய் 0-2 வின் பண்ணிருக்கானுங்க. பில போடுறது கரெக்டா இல்ல ஏல போடலாமா? மிக்சட் ரிசல்ட்ஸ்க்குனால பில போட்டிருக்கேன். பி ஓகே. ஏ லெவலுக்கு இல்ல, பி தான்.
another டீம் ப்ரோ. இது வந்து நீங்க நான் இப்ப சொல்றது வந்து நீங்க வந்து ஐப்ரோ ரைஸ் பண்ணுவீங்க. ஆனா வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து லெவர்கூசன் வந்து எல்லா பிளேயர்ஸையும் வித்திருக்கானுங்க. வேர்ட்ஸ் வித்திருக்கானுங்க, ஃப்ரிம்பான் மேனேஜர் போயிட்டான். அப்புறம் வந்து ஷாக்கா வித்திருக்கானுங்க. அப்புறம் அந்த டிஃபெண்டர் போயிட்டான். யா, எல்லாரும் போயிருக்கானுங்க. அப்புறம் நடுவுல வந்து நம்ம தலைவர் எரிக் டென் ஹேக் வந்தாரு. அவரையுமே பாதியில கட்டி விட்டாங்க. 3 மேட்ச். யா, இந்த மாதிரி இருந்தாலுமே டாப் அந்த 24ல வந்து செலக்ட் ஆகி நெக்ஸ்ட் ரவுண்ட் போயிருக்கானுங்க. ஆமா, அது ஆக்சுவலா லெவர்கூசன் இது பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இம்ப்ரெசிவா இருக்கும். இப்போ வந்து லாஸ்ட் கேம்ல வந்து 3-0 அந்த மாசையில வந்து அசால்ட்டா போட்டாங்க. அதே மாதிரி நடுவுல வில்லாரியல் போன கேமுக்கோ அது முந்தின கேமுக்கோ பெரிய டீம் இதோட வந்துச்சு. என்ன டீம்? சிட்டியோட வந்து நம்ம எதிரே பார்க்கல. அதுவும் சிட்டியோட நம்ம வந்து சரி சிட்டிக்கு வந்து வின்னு எழுதி வச்சிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த மேட்ச் வந்து பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அது வந்து அந்த மேட்சுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து சரி இவனுங்க கண்டிப்பா அதுக்கு முன்னாடி வேணா அவங்களுக்கு கொஞ்சம் சான்சஸ் கம்மியா இருந்துச்சு டாப் 24 முடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா சரி இவனுக்கு வந்துருவானுங்க அதை வின் பண்ணோன்னே. அதுக்கப்புறம் வந்து சூப்பரா ஆடி அதை வின் பண்ணாங்க. ஏன்னா நியூ காசிலோட வந்து டிரா ஆச்சுன்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு நல்ல வின் தான். ஏன்னா பிஎல் டீம்ஸோட நிறைய டீம்ஸ் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கும் போது இவனுக்கு வந்து பிஎல் டீம்ஸோட வந்து வின்னு டிராலாம் எடுக்கிறாங்க. சோ அதே வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம். நீங்க சொல்லுங்க கிரேட் பீக் வந்து கரெக்டான டீம். யா, கோப்பன்ஹேகன் அந்த ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் வந்து வின்னபிள் ஃபிக்சர், அங்கெல்லாம் டிரா எடுத்துட்டு பிஎஸ்ஜியோட பெரிய லாஸ் ஆனாங்க. 2-7 லூஸ் ஆனாங்க. ஆனா அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி பென்ஃபிகாவோட, மான்செஸ்டர் சிட்டியோட, நியூ காசிலோட டிரா இருந்தாங்க. அந்த அந்த 4 out of 5 கேம்ஸ்ல வந்து வின் பண்ணிருக்கானுங்க அவங்க. ஒரே ஒரு கேம் அந்த ஒலிம்பியாகாஸோட மட்டும் லாஸ் பண்ணிருக்காங்க. அந்த லாஸ் மட்டும் இல்லைன்னா அவங்க டாப் 12ல முடிக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் இருந்துச்சு. ஆமா, அது வந்து கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா தான் இருந்துச்சு ஒலிம்பியாகோஸோட. ஆனா ப்ரோ நம்ம அப்ப அடுத்து ஒலிம்பியாகோஸ் வச்சிருவோம். அவங்களும் நல்ல கேம்பெயின் பீல. ஆமா வரேன் நானு. அது நான் வரேன். இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இது நோட் பண்ணிருக்கேன் போ. நீங்க சொன்ன மாதிரி ஒலிம்பியாகாஸ் நான் வந்து 7 போட ஆசைப்படுறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன் அப்படி கேக்குறேன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் 5 கேம்ஸோட முடிவுல 2 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்கானுங்க. சாரி 2 பாயிண்ட்ஸ் தான் எடுத்திருக்கானுங்க. 2 டிரா தான் ஃபர்ஸ்ட் 5 மேட்ச்ல. கடைசி 3 மேட்ச் 3மே வின் ஆகணுங்கிற பட்சத்துல 3மே வின் ஆயிருக்கானுங்க. அவங்க குவாலிஃபை ஆயிருக்கானுங்க. ஆமா, கிரேட் 7 வைக்கலாம். ஏன்னா அவங்க வந்து அவங்க கிளப் வந்து அந்த ஸ்டேச்சருக்கும் வந்து அந்த அச்சீவ் பண்ணதுக்கு வந்து கண்டிப்பா வந்து நமக்கு ஏ கொடுக்கலாம். அவங்க வந்து இந்த கிரீஸ் டீம் தானே, அந்த கிரீக் லீக். உடனே அங்க இருந்து வந்து ஆக்சுவலா ஒலிம்பியாகஸ் வந்து நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம். யூசிஎல்ல வந்து எப்பவுமே வருவாங்க. ஏன்னா அந்த கிரீக்ல வந்து எப்படி டாப்ல முடிச்சிருவாங்க ஃபர்ஸ்ட். ஸோ அங்க இருந்து குவாலிஃபை ஆயிடுவாங்க. ஸோ எப்பவுமே வந்து அவங்க வரும்போது எப்படின்னா இந்த குரூப் ஃபேஸை தாண்டது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு கேமில் 2 கேமில் தாண்டிப்பாங்க. இப்போ லாஸ்ட் 20 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசா வந்தது கிடையாது. ஒரு 5 கீழே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் குரூப் ஃபேஸ் தாண்டினது. உடனே இந்த இதுல வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த அவங்க இருந்த சுச்சுவேஷன்ல இருந்து திருப்பி அந்த குவாலிஃபை ஆகிறது வந்து பெரிய விஷயம். ஏன்னா இப்போ பெரிய பெரிய டீம்ஸே வந்து தடுமாறின. இந்த பென்ஃபிகா, மார்ஷியலே வந்து கொஞ்சம் வில்லாரியல் அவனுங்களே வந்து வெளியே போயிட்டாங்க. ஸோ வந்து அங்க இருந்து இவங்க வந்து கண்டிப்பா வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ரிசர்ஜன் ஆகி உள்ள வர்றது வந்து பெரிய விஷயம். யா, மக்களே நடுவில் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா நீங்க வந்து இந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல்லா பாருங்க. ஏன்னா வந்து நாங்க புது விதமா ஏதோ ட்ரை பண்றோம். நாங்க ஒரு கிரேடிங் ரேங்கிங் சிஸ்டம் மாதிரி. ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். அட் த சேம் டைம் கொஞ்சம் லென்த்தியாகவும் இருக்கும். ஸோ நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. அப்பதான் ரீச் ஆகும் இந்த வீடியோ போய். ப்ரோ நம்ம நெக்ஸ்ட் டீம் வந்து இன்ட்ரெஸ்டிங் டீம் வந்து போடோ கிமிட் ப்ரோ. போடோ கிமிட் வந்து ஒன்லி 2 வின்ஸ் தான் எடுத்திருக்கானுங்க. பட் நான் ஏன் வந்து இந்த பி இல்ல சில போட ஆசைப்படுறேன் அப்படின்னா அவங்களோட இம்ப்ரெசிவ் பிளே பார்த்துருக்கீங்களா ப்ரோ? அவங்க வந்து பொட்டி கிரவுண்ட் சைஸ் தான் இருக்கும். ஆனா மான்செஸ்டர் சிட்டி கூட வந்து ஜெயிச்சிருக்கானுங்க. அதே மாதிரி அத்லெட்டிகோ மேட்ரிடோட ஜெயிச்சிருக்கானுங்க. அதே மாதிரி டாட்மண்டோட போய் டிரா பண்ணிருக்கானுங்க. பர்சோடையும் டிரா பண்ணிருக்காங்க. யுவென்டஸ் கூட வந்து 2-3 நேரோ லூஸ் தான் பண்ணிருக்கானுங்க. சோ வெரி 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 குட் ஃபைட் கொடுத்திருக்கானுங்க அவங்க போடோ கிமிட். ஆமா, இவங்க எந்த லீக் ஆக்சுவலா? இவங்க வந்து ஸ்விஸ்ன்னு நினைக்கிறேன் நானு. ஸ்விஸ் லீக். போடோ கிமிட்லாம் வந்து என்னது முன்னாடி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ ஒரு நார்வே எனக்கு டவுட்டா இருக்கு. நார்வேயா ஸ்விஸ்ஸா தெரியல. நார்வே தான் நினைக்கிறேன். நார்வேஜியன் லீக் நினைக்கிறேன். முன்னாடி எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு யூசிஎல் கேம்பெயின்ல வந்து வந்திருக்கானுங்க போடோ கிமிட். ஆனா குரூப் பேஸ்லயே அமிச்சிட்டாங்க.
உடனே வந்து எப்படி பாத்தீங்கன்னா லாஸ்ட் கேம்பெயின் வந்து யூரோப்பா லீக் ஆனாங்க. அப்பயும் வந்து நல்லா இம்ப்ரெசிவ் ஆனாங்க. யூரோப்பா லீகே வந்து என்னடா திடீர்னு இவங்க போலோ கிளிமெண்ட் புது டீம் எவனோ இருக்கானுங்க, பார்த்தா நல்லா ஆடுறாங்களா, ஒரு 2 மேட்ச் ஒரு பெரிய மேட்ச்ல வின் பண்ணாங்க. யூரோப்பா லீக் தான் அது வாட்ச் பண்ணப்போ, அது வந்து ஃபாலோ பண்ணப்போ உடனே பார்த்தா இந்த சீசன் வந்து அப்படியே ஒரு ஸ்டெப் அப் மாதிரி யூசிஎல் வந்துட்டாங்க. வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி அது குரூப் ஃபேஸ்ல இருந்து போறது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அவங்களுக்கு, வந்து வேற லெவல் அச்சீவ்மெண்ட். நம்ம வந்து குரூப் 7 வைக்கலாம், அந்த அளவுக்கு பெரிய அச்சீவ்மெண்ட் அவங்களுக்கு. நானும் 7 ஆசைப்படுறேன் நானு. ஏன்னா மான்செஸ்டர் சிட்டியோட 3-1 வின்னு, அத்லெட்டிகோ மேட்ரிடோட 1-2 வின்னு, பயங்கரமான வின்ஸ் ஜெயிச்சிருக்கானுங்க. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ஸ்பர்ஸோடையும் டாட்மண்டோடையுமே டிரா பண்ணிருக்கானுங்க. சோ நான் அங்க ஆசைப்படுறேன். நெக்ஸ்ட் வந்து எனக்கு பிக் மேட்சஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். இந்த ஸ்மால் மேட்சஸ் கொஞ்சம் கொஞ்சம் டிசப்பாயிண்டான சீசன் வந்து பார்சிலோனாவோட சீசன் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க தேர்ட் வச்சிருக்கானுங்க. பட் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா 5th. ஆனா அவங்க பெர்ஃபார்மன்ஸ் அந்த லெவலுக்கு இல்ல. ஈஸியா வின் பண்ற அந்த மாதிரி கிடையாது அவங்க. ஏன்னா வந்து கடைசியா வந்து எப்பவுமே கோலை வந்து அடிக்க விட்டுருவானுங்க, அதுக்கப்புறம் தான் ஜெயிக்கிறானுங்க எல்லா மேட்சுமே. ஆமா, ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து டிஃபென்ஸ்ல ஒரு வீக்னஸ் இருக்கு. நம்ம லாஸ்ட் வீடியோல பேசிருப்போம். அந்த இனிகோ மார்டினஸ் போனதுக்கு அப்புறம் அந்த கரெக்டான ரீப்ளேஸ்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து வாங்கியிருக்கணும். அவங்களுக்கு வந்து அந்த செட் ஆகல. அதே மாதிரி அரோகோ வந்து இந்த சீசன் வந்து அந்த அளவுக்கு முன்னாடி வந்து நல்லா ஆட்டு இருந்தான், நல்ல ஃபார்ம்ல. இந்த சீசன் வந்து ரொம்ப சொதப்ப ஆரம்பிச்சுட்டான். அவனுக்கு வந்து பாதி கேம்ஸ் இல்லவே இல்லை. கொஞ்சம் மேட்சஸ் எல்லாம் போயிட்டு இப்போ வந்து திருப்பி தான் இப்பதான் பெஞ்சில் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். குபாசி மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு கான்ஸ்டன்ட் ஆகும். ஏன்னா அந்த ஜோன் காசியா அந்த கீப்பர் சைனிங் வேற லெவல். ஏன்னா அவன் தான் நிறைய மேட்சஸ்ல அவங்க பார்சிலோனா வந்து கேம்குள்ளேயே வச்சிருந்தான். சோ வந்து அந்த சைனிங்னாலதான் எனக்கு தெரிஞ்சு நல்ல ஓரளவு டிஃபென்ஸ் வந்து தாக்கு பிடிச்சாங்க. நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து இன்னும் எப்படின்னா லாஸ்ட் சீசன் செமிஃபைனலிஸ்ட். சோ இன்னும் கொஞ்சம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அந்த டாமினன்ஸ் பண்ணிருக்கணும். ஆனா வந்து எப்படின்னா அட்டாக் நல்லா சூப்பரா இருக்கனால வந்து சரி கோல் விட்டாலும் வின் பண்ணிடுறாங்க, நிறைய மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. சோ வந்து 5th முடிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நல்ல கம்பெனி தான் அது. லெமன் யமால் எஸ்பெஷலி அவன்டேந்து மட்டும் செம்ம சீசனா போய்கிட்டு இருக்கு. பட் அந்த லெவண்டோவாஸ்கி ஆகட்டும், அப்புறம் வந்து அந்த ரஃபீனா ஆகட்டும், 2 பேருமே ரொம்ப இன்ஜுரி ஹிட் சீசனா இருந்துச்சு. பட் தே மேனேஜ் டு ஃபினிஷ் 5th. அதனால நம்ம பிலே வைக்கலாமா? பி ஓகே, பி ஓகே ஃபைன். ஒன் மோர் டீம் வந்து செல்சி வச்சிரும். நியூகாசில் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன் அப்படின்னா அவங்க வந்து நியூகாசில் வச்சிடலாங்கிறீங்களா? நியூகாசில் வந்து எனக்கு தெரிஞ்சு பில வைக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அது கீழே போக கூடாது. பில வைக்கலாமா? எனக்கு தெரிஞ்சு பில வைக்க கரெக்டா வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஆனா நான் என்ன சொல்றேன்னா நியூகாசில் வந்து இப்போ இதே இவங்கள பத்தி பேசணும்ல, இப்போ கரபேக், இப்போ வந்து அவங்கள மாதிரி ஒரு 4-5 சீசன் முன்னாடி யூசிஎல் வர மாட்டாங்க நியூகாசில். ஆனா இப்போ வந்து ரெகுலரா யூசிஎல் வராங்க. அதுல வந்து இப்போ அந்த 12th முடிக்கலாம் பெரிய விஷயம். எனக்கு 7 வைக்கலாம் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இப்போ வந்து அவங்க இருந்த அந்த இதுக்கு ஸ்டேச்சர்ல இருந்து இப்போ வந்து ரெகுலர் யூசிஎல் டீமா வந்துட்டாங்க. இப்போ 3 சீசனுக்கு வந்து 2 சீசன் வந்துட்டாங்க. ஸோ இந்த சீசன் வந்து பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு நிறைய இது. ஸோ வந்து நம்ம வந்து ஸ்பர்ஸ் எப்படி கம்பேர் பண்ணோமோ அது மாதிரி தான் நியூகாசில் பண்ணணும்னு தோணுது. எனக்கு வந்து 7 வைக்கலாம் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? ஓகே, எனக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பிஎஸ்ஜியோட போய் லாஸ்ட் மேட்ச் வந்து பிஎஸ்ஜியோட போய் டிரா பண்ணுவானுங்க. அது ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. 1-1 டிரா பண்ணுவானுங்க அவேல. அதே மாதிரி பிஎஸ்வியோட போய் 3-0 ஹோம் ஜெயிச்சானுங்க. லெவர்குசனோட 2-2 ஹோம் டிரா பண்ணிருக்கானுங்க. பென்ஃபிகாவோடையும் யூனியன் செயின்டோடையும் வின் பண்ணிருக்கானுங்க. ஒன்லி டிசப்பாயிண்டிங் ரிசல்ட் வந்து மார்சலே அவேல 2-1 தோத்துருக்கானுங்க ப்ரோ. அது மட்டும் தான். ஏன்னா மார்சலே வந்து புவர் ஃபார்ம்ல இருந்திருக்கானுங்க, அவங்கள்ட்ட போய் தோத்துருக்கானுங்க. மார்சலே அவுட் ஆயிட்டானுங்க ஆக்சுவலா. நல்லா நான் ஏன் வைக்கலாம் சொல்றேன்னா, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 4-5 சீசன் முன்னாடி பாத்தீங்கன்னா நீ நியூகாசில் வந்து கண்டச்சலே கொண்டு வர மாட்டீங்க. இப்போ யூசிஎல்னாலே யூரோப்பா லீக் கூட வர மாட்டாங்க, அந்த அளவுக்கு இருந்தாங்க. ஆனா வந்து இப்போ வந்து அதை தாண்டி இப்போ வந்து பயங்கரமா இப்போ யூசிஎல் வந்து அடிக்கடி குவாலிஃபை ஆறாங்க. யூசிஎல் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. இப்போ 2 சீசன் முன்னாடி வந்து யூசிஎல் பெர்ஃபார்ம் பண்ணி குவார்டர்ஸ் வர போனா நினைக்கிறேன். சோ அப்பவே நல்லா தான் பண்ணாங்க. யூசிஎல் வந்தப்போலாம் இவங்க நல்லா தான் பண்ணிருக்காங்க. சோ வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ பிஎஸ்ஜி இவங்களும் ஒரே பாயிண்ட்ஸ் அந்த டிரா பண்ணி அதை வந்து இப்போ வந்து அவே போய் யாருனாலும் பிஎஸ்ஜியோட சரி லாஸ்ட் மேட்ச் பிஎஸ்ஜி வந்து டாப் 8க்கு ரொம்ப இவங்களும் டாப் 8க்கும் போட்டி போட்டாங்க. 2 பேரும் டாப் 8 போடும் போது கரெக்டா போய் டிரா பண்ணிட்டு வந்து அவங்க வந்து அந்த இதை விட்டு கொடுக்கல. சோ வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த கீப் அப் பண்ணனால நம்ம வந்து கிரேட் 7 வைக்கலாம். சூப்பர், வச்சுட்டேன் நானு. நெக்ஸ்ட் நம்ம டீம் ப்ரோ செல்சி பாத்தீங்கன்னா ரொம்ப சர்ப்ரைஸ். நான் டாப் 8க்குள்ள வந்ததே எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸா இருக்கு. நல்ல டீம், என்னோட ஃபேன் கிளப்.
ஆனா வந்து டாப் 8க்குள்ள வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. ப்ரோ எனக்கு சர்ப்ரைஸ்லாம் இல்லை, நான் டாப் 8 வந்துருவேன் தான் வச்சேன். எனக்கு தெரிஞ்சு அதுக்காகவே இப்போ வந்து நீங்க சர்ப்ரைஸ் ஆனதா சொல்றீங்களா, டாப் 8 வருவாங்களோ இல்லையோ அப்படின்னு அந்த ஒரு கன்ஃபியூஷன் வச்சதுக்காக உங்களுக்கு ரேட் பீல போடுங்க. ஏன்னா கம்ஃபர்டபுளா வந்துருக்கும் அந்த டாப் 8. எனக்கு தெரிஞ்சு மற்ற டீம்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா டாப் 8 வந்து கம்ஃபர்டபுளா வந்திருக்கணும். ஆனா வந்து லாஸ்ட் மேட்ச்ல போய் தான் வந்தானுங்க. அதனால வந்து கிரேட் பீல வைங்க. ஏன்னா இந்த கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணும்போது கிளப் வேர்ல்ட் சாம்பியனா வந்தானுங்க. ஸோ வந்து யூரோப்பியன் டீம்ஸோட வந்து எப்பவுமே நல்ல ரெக்கார்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து பேயன் அவையில போய் தோத்தானுங்க செகண்ட் மேட்ச், அதை ஒத்துக்கலாம். ஆனா வந்து இந்த கொராபேக் அட்லாண்டா லாஸ்ட்லாம் வந்து ரொம்ப அதெல்லாம் வந்து ஏத்துக்க முடியாது. ஏன்னா அதெல்லாம் கண்டிப்பா மஸ்ட் வின் கேம்ஸ். அது வந்து வின் பண்ணாம அது வந்து அதுல பாயிண்ட்ஸ் டிராப் பண்ணனால அதனாலதான் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, என்ன டாப் 8 வருவாங்களா இல்லையான்னு. அது வந்து அப்படி ஒரு சந்தேகம் வந்துருக்கும். ஏன்னா அந்த 2 மேட்ச் வின் பண்ணிருந்தா கம்ஃபர்டபுளா டாப் 4 வந்துருக்கலாம். அந்த இதுல மிஸ் பண்ணிட்டாங்க. இப்ப லாஸ்ட் மேட்ச் நப்போலியோட நல்ல வின் அவேல சூப்பர் வின், அது வின் பண்ணி தான் போயிருக்காங்க இப்ப டாப் 6. ஏன்னா பார்சிலோனாவை அடிச்சிருக்கானுங்க, நெப்போலியா வின் பண்ணிருக்கானுங்க. அது இம்ப்ரெசிவ் வின். இம்ப்ரெசிவ் வின். நீங்க சொன்ன மாதிரி அந்த பென்ஃபிகாவோட அயாக்ஸோடையும் ஜெயிச்சிருக்கானுங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த அந்த கொராபேக்கோடையும் ஒரு ரிசல்ட் மட்டும் பார்த்திருந்தேன்னா டாப் 4 வந்திருக்கலாம் நம்ம அட்லாண்டாவோட. அட்லாண்டா டிசர்வ்டு, நம்ம முன்னாடியே நம்ம பார்த்தோம். அதனால நான் பி பிளேஸ்ல வைக்கிறேன். நான் ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்டான சீசன் என்ன அப்படின்னா யுவென்டஸ்க்கு ப்ரோ. அவங்களோட ஸ்டேச்சருக்கு வந்து அவங்க இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். பட் ஐ வில் பிளேஸ் தெம் ஆன் சி. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க, ஐ கெஸ் 13th or 14th டேபிள்ல. ஆனா வந்து ஐ வில் டெஃபினெட்லி பிளேஸ் தெம் ஆன் சி. நீங்க என்ன சொல்றீங்க ப்ரோ? ப்ரோ அவங்க ஸ்டேச்சர்னு சொல்றீங்க, அதுக்காட்டு தான். ஆனா வந்து அவங்களோட டிக்ளைனை பார்த்துட்டு இருக்கீங்களா, அவங்க டீம் குவாலிட்டி கம்மியாட்டே இருக்கு. ஒரு 2-3 சீசன் அவங்க வந்து முன்னாடி இந்த ஜோனஸ் கிடையாது. இப்போ ரொனால்டோ இருந்தப்போலாம் பயங்கரமான டீம், அது முன்னாடி பயங்கரமான டீம், தொடர்ந்து ஃபைனல்ஸ் வருவாங்க. இப்போ ரொனால்டோ போனதுக்கு அப்புறமே கொஞ்சம் டீம் வந்து டிக்ளைன் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமே பாத்தீங்கன்னா நீங்க வந்து அவங்களால வந்து அந்த முன்னாடி அந்த டாப் பிளேயர்ஸ் அட்ராக்ட் பண்ண முடியல. எல்லாருமே வந்து கொஞ்சம் மீடியோக்கர் பிளேயர்ஸ் தான் வாங்கிட்டு இருந்தாங்க சம்மர்லயே. சில சம்மர்லாம் ஸ்பெண்டே பண்ண முடியல சில விண்டோஸ் எல்லாம், ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஃபைனான்ஸ்ல வந்து மாட்டிட்டாங்க. ஸோ வந்து டிக்ளைன் ஆகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் இந்த இப்ப இருக்கிற டீம் வச்சு பார்த்தா இப்போ குவாலிஃபை ஆயிருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் அவங்களுக்கு வந்து. இப்போ வந்து இப்போ சீரியால இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஃபார்ம் பிடிச்சிருக்காங்க. இப்போ நப்போலியன் வந்து 3-0 வின் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் சீரியால. ஸோ இந்த லாஸ்ட் மேட்சும் இப்போ வின்னா டிராவா நினைக்கிறேன். லாஸ்ட் மேட்ச் வந்து டாட்மண்டோட இல்ல 4-4 டிரா ஆயிருக்கு, இல்ல மொனாக்கோட 0-0 டிரா. மொனாக்கோட 0-0 டிரா. ஸோ டிரா ஆயிருக்காங்க. சரி, எனக்கு தெரிஞ்சு கிரேட் சி கரெக்ட் தான். அவங்க ஸ்டேச்சருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். ஆனா வந்து இந்த அளவுக்கு பண்ணதே பெருசு தான் எனக்கு தோன்றது. 3 கேம்ஸ் ஜெயிச்சிருக்கானுங்க, 3மே சின்ன டீம். அண்ட் போடோ கிமிட்டோட ஸ்ட்ரகிள் பண்ணி ஜெயிச்சிருக்கானுங்க. 10 டிராஸ் பண்ணிருக்கானுங்க. சோ டிராவென்டஸ்னே வைக்கலாம் அவங்க பேரை, யுவென்டஸ்க்கு பதிலா டிரா பண்ணி வந்துட்டானுங்க. ஆமா. மக்களே, ஸோ நம்ம இதோட பார்ட் 1 முடிச்சுக்கலாம். நம்ம பார்ட் 2 கண்டிப்பா வரும், அதுக்காக வெயிட் பண்ணுங்க. ஸ்டே டியூன் மக்களே. நான் சொன்ன மாதிரி வீடியோ கொஞ்சம் லென்த்தா போறதுனால நாங்க 2 பார்ட்டா போட போறோம். ஸோ நீங்க வந்து கொஞ்சம் பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கொஞ்சம் வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஆமா, இது வந்து நாங்க இப்பதான் அந்த புது ஃபார்மேட், இந்த டயர் ரேங்கிங்லாம் ஃபுட்பால் ரிவ்யூஸ்ல நிறைய பேர் ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நாங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம். ஸோ வந்து நெக்ஸ்ட் வீடியோக்கு வந்து ஸ்டே டியூன் பண்ணுங்க. தேங்க்யூ மக்களே, பாய்.